ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரம் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலை வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்றைய வரன்களை பார்ப்போம். பெயர் பிரியா, வயது 34 வயது ஆகுதுங்க. ராசி தனுசு ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல தேவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க மதுரையில் வசிச்சிட்டு இருக்காங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க நல்ல ஒரு ரிச் ஃபேமிலிங்க. வீடு நிலம்னு நல்ல வசதியெல்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. காடு ஒரு 5 ஏக்கர் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணா மட்டும்தாங்க. ஸோ இவங்களுடைய அண்ணாவும் டாக்டர்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும், ஸோ அதுக்கப்புறம் திருமணம் வேணான்னு இருந்த இவங்களுக்கு இப்போ இவங்களுடைய அம்மா இவங்களுக்கு மறுமணம் பார்த்து பண்ணி வைக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் மணமகள் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வீட்டோட மணமகனாக தான் வேணும். டாக்டருக்கு படிச்சிருந்தாலும் ஓகே, அல்லது பிஇ இந்த மாதிரி இன்ஜினியரிங் டீச்சர் லைனில் இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவருக்கு திருமணமாகி குழந்தையோ மனைவியோ இல்லாதவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மணமகளுடைய அம்மா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 50 சவரன் நகை போடுறதாவோ, அது இல்லாமல் சீர்சனத்தெல்லாம் நல்லாவே செய்வோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா நிவேதா, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல தேவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதே ஜாதியிலே இருந்தாலும் ஓகே, வேறு ஜாதியில் இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க படிப்புன்னு பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. புக் ஷாப் சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க விழுப்புரத்தில் வசிக்கிறாங்க. அதாவது இவங்க ஸ்டேஷனரி அந்த மாதிரி புக் ஷாப் வச்சு நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு தம்பி மட்டும்தாங்க. அவருக்கு திருமணமாகி செட்டில் ஆகிட்டாங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்துலேருந்து கருத்து வேறுபாடால் பிரிஞ்சிட்டதாகவும், ஸோ அதுக்கப்புறம் இவங்க தனிமையில் தான் வசிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதனால் ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, மணமகன் நல்ல ஒழுக்கமானவராக வேணும், ஓரளவு படித்தவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னுடைய பிஸ்னஸே பார்த்துக்கிட்டு இருந்தாலும் ஓகே தான், இல்லை அதை ஒரு ஏதாவது வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.